ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலர்ஃபுல்லான ஒரு தோசை. நம்ம பசங்களுக்கு எவ்வளோ தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஏதாச்சும் குறை கண்டுக்கு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இல்லை, அது இதுன்ட்டு ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி, நம்ம தோசை மாவு வீட்டில் இருக்க, அதை வச்சு ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்ட்டு நேற்று என்ன பண்ணேன்னா, தோசை மாவு தான் இருந்துச்சு. தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு எண்ணெயை நல்லா படர தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். அதில் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு தோசை மாவு ஊற்றி நல்லா வட்டமாக தோசை ஊற்றிக்கிட்டு நம்ம வீட்டில் கேரட்டு வெங்காயம் எல்லாம் எனி டைம் இருக்கும். அதனால் அதை துருவி வச்சுக்கிட்டேன். கேரட்டை வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தோசையை வார்த்துட்டு பொடியாக நறுக்குன வெங்காயத்தை நல்லா அது மேலே தூவிக்கிட்டேன். நம்ம வீட்டில் கேரட்டும் வெங்காயமும் நிறையாவே இருக்கும். அதனால் கேரட்டை நல்லா துருவி வச்சுக்கிட்டேன். வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுட்டு தாராளமாகவே அது மேலே நல்லா தூவிக்கிட்டேன். மல்லித்தழையை பொடியாக நறுக்கி வச்சுருந்தா அதையும் நல்லா தூவிக்கிட்டேன். மல்லித்தழை சேர்க்கறதால நல்லா வாசனையாக இருக்கும், கம கமன்னு. இது கூடவே துருவி வச்சுருக்கிற கேரட்டு அதையும் நல்லா தாராளமாகவே போட்டுக்கிட்டேன். நல்லா தோசை எல்லாம் மூடி வர்ற மாதிரி கேரட்டை நல்லா மேலே தூவிக்கிட்டேன். நம்ம கேரட்டை தூவிக்கிட்டு இதில் நான் முட்டை தான் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு பதிலாக நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். துருவி சூப்பராக இருக்கும், பீட்சா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் படர்ற மாதிரி நல்லா தடவிக்கிட்டேன். சரி, இன்றைக்கி என்ன கமெண்ட் வருதுன்ட்டு தான் நான் நம்ம வீட்டில் இந்த தோசையை ரெடி பண்ணேன். முட்டையை நல்லா எல்லா பக்கமும் படர விட்டுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சுற்றிலும். அப்போ தான் மொறுமொறுன்னு சூப்பராக கிடைக்கும். எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் நம்ம வீட்டில் இல்லை. இதை பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் நல்லா திருப்பி போட்டுக்கிறேன். இன்னும் கூட கோல்டன் ப்ரௌன் கலர் வரலாம். இப்போது ஒரு தோசை தயார் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதில் கார சட்னி, சாம்பார், சட்னி எது வேணாலும் தொட்டுக்கலாம். வெறும் வாயிலையும் கூட சாப்பிட்லாம். இன்னொரு தோசையில் என்ன பண்ணேன்னா, அதில் ஆனியனை நிறையா தூவிக்கிட்டேன். இது கூடவே இட்லி பொடி இருந்துச்சு, அதையும் மேலாப்பில் தூவிக்கிட்டேன். நல்லா தூவிக்கிட்டு இது கூட துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் ஒரு முட்டை சேர்த்துட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்தாச்சு. இதை 2 தோசை சாப்பிட்டாலே போதும், வயிறு கும்முன்னு ஆகிடும். நம்ம கேரட்டை தூவி விடும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க. கேரட் சாப்பிட்றதால கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தூவி இந்த மாதிரி நம்ம ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், வாசனையாக சாப்பிட்றதுக்கு. சில நேரம் என் தோசையே வராதுங்க. இதில் என்ன செய்வேன்னா, 2 முட்டை அப்படியே அடை மாதிரி ஊற்றி அப்படியே அந்த அடையை நல்லா வேக வச்சு தோசைக்கல்லில் எண்ணெயை தடவிட்டு இந்த முட்டை தோசையை அப்படியே தடவி விட்டு தோசை ஊற்றினோன்னா அப்படியே பட்டு மாதிரி வரும். எனக்கு தெரிஞ்சு வெங்காயம், கத்திரிக்காய் இதெல்லாம் தேய்ச்சி செய்வாங்க. அது மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். இந்த முட்டை மட்டும்தான் எனக்கு தோசை நல்லா வரும். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இப்போது 2வது தோசையும் சரியாக போயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.